ओम शांति अव्यक्त समिज्ञை 7 मई 2024। आप में जो भी विशेषताएं हैं उनको सामने रखो, कमजोरियों को नहीं, तो अपने आप में फेथ रहेगा। பாபா இன்னைக்கு சொல்றாரு, குழந்தைகளே, உங்களிடம் என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கிறதோ அதை உங்கள் கண் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றும் உங்கள் பலவீனங்களை அல்ல. விசேஷ தன்மைகளை, உங்களுடைய சிறப்பான விஷயங்களை சதா தங்கள் எதிரில் வைத்துக் கொள்ளுங்கள், தங்களுடைய பலவீனங்களை வைக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு தங்கள் மேலேயே நம்பிக்கை இருக்கும். कमजोरी की बात को ज्यादा नहीं सोचना तो सदा खुशी में आगे बढ़ते जाएंगे. பலவீனமான விஷயங்களை அதிகமாக யோசிக்காமல் இருந்தால் சதா நீங்கள் மகிழ்ச்சியில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். அந்த பலவீனம் நம்முடையதாக இருக்கலாம், ஆனா அந்த பலவீனத்தை பத்தியே அதிகமா யோசிக்காம, அதிகமா அதையே நினைக்காம இருந்தாலே போதும். அப்ப பாபா சொல்றார், அப்பவே நீங்க நல்ல மகிழ்ச்சியா முன்னேறி போக முடியும். बाप का हाथ पकड़ने वाले सदा आगे बढ़ते हैं, यह निश्चय रखो, क्योंकि आपका साथी मजबूत है, इसीलिए पार हो ही जाएंगे. பாபா சொல்றார், பாபாவினுடைய கையை பிடித்திருப்பவர்கள் சதா முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு நம்பிக்கையை வையுங்கள். ஏன்னா என் கூட இருக்கிறவர் சர்வசக்திமான் அப்படின்னும் பொழுது, ஆல்மைட்டியினுடைய கையை நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது, அந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருந்துட்டாலே போதும். ஏனென்றால் எனக்கு துணைவராக இருப்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், உறுதியானவர் எனும் பொழுது கண்டிப்பாக நாம் தாண்டி சென்று விடுவோம். எந்த ஒரு விஷயத்தையும், எந்த பிரச்சனையையும், எந்த சூழ்நிலையையும் தாண்டி சென்று விடுவீர்கள்னு பாபா சொல்றார். அதனால இன்னைக்கு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, தன்னுடைய குறைகளை, பலவீனங்களை அதிகமா யோசிக்க வேண்டாம். அதுக்கு பதிலா தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை, விசேஷ தன்மைகளை நாம நினைச்சு பார்ப்போம். அதனால மகிழ்ச்சியாக இருப்போம். நாம யார் கையை பிடிச்சிருக்கோமோ அவர் எல்லா சக்திகளும் நிறைந்த பகவான் அப்படின்றதுனால கண்டிப்பாக நாம ஒருவேளை சோர்வாகவோ, களைப்பாகவோ, பலவீனமாகவோ இருந்தாலும் கூட அவர் நம்மை எப்படியும் தாண்டி செல்ல வச்சிடுவாரு. இந்த நம்பிக்கையை நாம தக்க வைத்துக் கொள்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.